பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த போறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில முனைவர் கயல் அவர்கள் நமக்காக வாரந்தோறும் சுவையான கவிதைகளை பகிர இணைய இருக்காங்க. இவர் 1999 இருந்து கல்லூரி பணியில் உள்ளார். தற்பொழுது வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில மேலாண்மை துறையில பேராசிரியராக பணியாற்றி வராங்க. 2015 கல்லூஞ்சல், 2016 மழைக்குருவி, 2018 ஆரண்யம், 2019 ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், 2020 உயிரிழப்படை ஆகிய 5 கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இது தவிர 2021 தனுமையின் இக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலையும் மொழிபெயர்ப்பு கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பழைய கடவுளரும் புதிய துர்தேவதைகளும் எனும் சமகால தீபத்திய சிறுகதைகள், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள் என 2 மொழிபெயர்ப்பு தொகுப்புகளும் இந்த வருடத்துல வெளியிட்டிருக்காங்க. கோட்டை தமிழ் முற்றம் என்ற அமைப்பை 2021 இவர் தொடங்கியுள்ளார். இனிய உதயம், குங்குமம், கல்கி, நடுக்கல் ஆகிய அச்சு இதழ்களில் கவிதையும், பேசும் புதிய சக்தி இதழில் மொழிபெயர்ப்பு சிறுகதையும் வெளிவந்துள்ளன. வாசகசாலை, தமிழினி, கனலி, வனம், நடு ஆகிய இணைய இதழ்களில் 2020 தொடங்கி இன்று வரை 25க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு கதைகளும் 2 மொழிபெயர்ப்பு கட்டுரைகளும், காற்றுவெளி, செம்மலர், கொலுசு, சிலம்பு ஆகிய இணைய இதழ்களில் பல கவிதைகளையும் சிறுகதைகளையும் வெளியிட்டுள்ளார். தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் ஏராளமான 40 கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார். சில சிறுகதைகளையும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவருடைய படைப்புகள் இன்னும் ஏராளம். இவர் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தொடர்ந்து ஊடகங்களில் இயங்கி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கவிஞர் கயல் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, கவிதை உலா போகலாம். வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் ஸ்ரீநேசன் அவர்களுடைய கவிதையைத்தான். கவிஞர் ஸ்ரீநேசன் வாணியம்பாடியைச் சேர்ந்தவர், தமிழ் விரிவுரையாளர், காலத்தின் முன் ஒரு செடி, ஏரிக்கரையில் வசிப்பவன், 3 பாட்டிகள் ஆகியவை இதுவரை வெளியான அவருடைய 3 கவிதை நூல்கள். இவற்றுடன் தமிழின் 2 முதல் நாவல்கள், சமகால தமிழ் படைப்பாளிகள் ஆகிய 2 ஆய்வு நூல்களும் வெளிவந்துள்ளன. இன்று நாம் பார்க்க இருப்பது 3 பாட்டிகள் என்கின்ற அவருடைய தொகுப்பில் இருந்து அதே தலைப்பையுடைய ஒரு கவிதையைத்தான். 3 பாட்டிகள். படிக்கட்டு ஓர இருக்கையில் ஒரு பாட்டி, எதையோ தவறவிட்டதான முகபாவம். சுமக்க முடியாத புத்தக மூட்டையை யாரோ ஒரு சிறுமி அவள் மடியில் இறக்குகிறாள். என்ன ஒரு மிடுக்கு கிழவிக்கு இப்போது, தானே பள்ளிக்கு சென்று கொண்டிருப்பதைப் போல. இதுதான் அந்த கவிதையின் முதல் பத்தி. படிக்கட்டின் இருக்கையில் ஓரத்தில் ஒரு பாட்டி அமர்ந்திருக்கிறாள். எதையோ தவறவிட்டதான முகபாவம். அவள் தவறவிட்டது அவளுடைய இளமை காலமாக இருக்கலாம், அவளுடைய மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவளுடைய உறவினருடைய அன்பாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் அவர் மீது வைத்திருந்த பிரியம் தவறி போனதாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை தவறவிட்ட மாதிரி ஒரு முகபாவத்துடன் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது சுமக்க முடியாத புத்தக மூட்டையை என்று சொல்கிறார், புத்தக பையை என்று சொல்லவில்லை. குழந்தைகள் தன்னுடைய எடையை விட அதிக எடை கூடுதலான புத்தகங்களை மூட்டையாக சுமந்து செல்கிற காட்சி நம் கண் முன் தோன்றுகிறது இப்போது. அப்படி வருகிற ஒரு சிறுமி, யாரோ ஒரு சிறுமி அவளுடைய மடியில் அதை இறக்குகிறாள். மூட்டையை நாம் வைப்பதில்லை, இறக்குகிறோம். அதுபோல மூட்டையை இறக்குகிறாள். எடுத்து வைக்க கூட அவளால் முடியவில்லை. ஆகவே அது சரிந்து விழுந்திருக்கலாம். ஆகவே இறக்குகிறாள். மெல்ல சரிந்து அதை அவள் மடியில் மீது இருத்துகிறாள் என்பதான ஒரு காட்சி நம் முன்னே தோன்றுகிறது. இப்போது அந்த இடம் மாறி போகிறது. இப்போது கிழவியை பார்க்க வேண்டும். என்ன ஒரு மிடுக்கு கிழவிக்கு இப்போது. ஒரு கம்பீரமாக மாறிப்போனால் கிழவி இப்போது. அவள் தானே பள்ளிக்கு சென்று கொண்டிருப்பதை போல கம்பீரமாக
கல்வி கூடத்துக்கு செல்வது எவ்வளவு கம்பீரமானது என்பதாக அந்த கிழவி இப்போது தோற்றம் காட்டுகிறாள். இது கவிதையின் முதல் பத்தி. அடுத்ததாக பார்த்தீர்களேயானால், கோயில் பிரசாதம் எனினும் நீ கொடுக்கும் சுண்டலை மயக்க மருந்து இட்டதோ என இந்த பேருந்து பயணிகள் ஒருவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன் அன்பை அழுகையைப் போல அடக்கிக்கொள் பாட்டி என்கிறார். கோயில் பிரசாதம் எனினும் என்பதில் கோயில் பிரசாதம் என்று நீ சொன்னாலும் என்ற ஒரு பொருளும், அது உண்மையாகவே கோயில் பிரசாதமாகவும் இருக்கலாம். ஆக கோயில் பிரசாதம் என்று சொல்லி நீ ஒரு சுண்டல் கை நிறைய தந்தாலுமே கூட அது மயக்க மருந்து கலந்ததோ என்று இந்த பேருந்து பயணிகள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இந்த இரண்டாவது பத்தி சொல்கிறது. அப்போது அந்த கிழவியினுடைய அன்பை, பண்டு இருந்த எளிய மனிதர்களுடைய பாசமான உணவு பரிமாறலை, ஒருவர் பார்த்திருக்க தான் உண்ணுகிற அந்த இழிநிலை என்றைக்கும் இல்லாத சமூகத்தில் வாழ்ந்தவர்களாகிய நாம், அது மாறிப்போய் இன்று ஒருவர் ஏதாவது ஒரு பொருளை உண்ண கொடுத்தாலே அதில் ஏதாவது ஒரு மருந்து கலந்திருக்கலாம், அவர்கள் நம்முடைய நகையை களவாண்டு கொண்டு போகலாம், அல்லது நம்முடைய பொருளை ஏதாவது அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடலாம். ஏதோ ஒரு நோக்கம் அதில் இருக்கும். யாராவது ஒரு பொருளை நமக்கு தருகிறார்கள் என்றாலே அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் என்கின்ற இந்த உளச்சிக்கல்கள் இப்பொழுது தோன்றியவைதான். முன்பு நாம் அப்படி இல்லையே. ஒரு வாய் உணவு என்றாலும் பகிர்ந்து உண்ணுவது தானே நம்முடைய மரபு. ஆக இந்த கிழவி அதை கொடுக்க நினைக்கிறாள், ஆனால் அது அப்படி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதால் கவிஞர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வேர்க்கடலையை, சுண்டலை யாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன் அன்பை அழுகையை போல அடக்கிக்கொள் பாட்டி என்கிறார். அப்படியானால் அந்த பாட்டி ஏற்கனவே ஏதோ ஒரு மனக்குமுறலோடு தான் அங்கே அமர்ந்திருக்கிறாள். எப்படி நீ வழக்கமாக உன்னுடைய அழுகையை அடக்கிக் கொள்வாயோ, இந்த ஒரு சொல் நிறைய உணர்வுகளை நம் முன்னே கொண்டு வந்து வைக்கிறது. அவள் எந்த காரணத்துக்காக எல்லாம் தன்னுடைய அழுகையை அடக்கி இருப்பாள் இத்தனை நாட்களில், அல்லது அன்று காலை அடக்கி கொண்டாளா? இப்படி நிறைய கேள்விகளை நம் முன்னே இந்த வரி வைக்கிறது. உன்னுடைய அன்பையும் அழுகையைப் போலவே நீ அடக்கிக்கொள் பாட்டி என்பதாக இந்த இரண்டாவது பத்தி முடிகிறது. அடுத்ததாக மூன்றாவது பத்தி. பச்சை வேர்க்கடலை கிடைக்காத பருவத்தில் ஒரு மரக்கால் பை நிறைய மாமியார் பெருமையோடு கொடுத்து அனுப்பியவை அம்மாவுக்கு கொண்டு செல்வேன். விடிகாலை உறக்கத்தை பயன்படுத்தி ஒரு கிழவி தன்னுடையதைப் போல என்னுடைய பையோடு இறங்கிச் செல்கிறாள். தூக்க கலக்கத்தில் கவனித்து விட்ட நான் பதற்றமடைந்து விட்டேன். யாரும் பாட்டியை பிடித்து விடக்கூடாது, யாரும் அவமானப்படுத்தி விடக்கூடாது என்று முடிகிறது இந்த கவிதை. இது பச்சை வேர்க்கடலை கிடைக்காத பருவம். எல்லா பருவத்திலும் பச்சை வேர்க்கடலை நமக்கு கிடைப்பதில்லை. பச்சை வேர்க்கடலை என்று சொன்ன உடனே ஒரு வாசம், நிலக்கடலையை நிலத்திலிருந்து பறித்து எடுக்கிற போது ஒரு வாசம் வரும், பார்த்திருக்கிறீர்களா? அந்த வாசத்துக்கு இணையான வாசம் என்றால் அது இன்னொரு கிழங்கை அகழ்கிற வாசமாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு மனம் அந்த இடத்தை கடந்து செல்கிறவர்கள் அத்தனை பேருடைய நாசியையும் அது நிறைக்கும். அப்படி ஒரு மனம் அந்த பச்சை வேர்க்கடலைக்கு இருக்கும். அப்படி அந்த பச்சை வேர்க்கடலை கிடைக்காத பருவத்திலே ஒரு மரக்கால் பை நிறைய அவ்வளவு பச்சை வேர்க்கடலையை மாமியார் பெருமையோடு, இந்த சொல்லை பாருங்கள், பெருமையோடு மாமியார் என்ன செய்கிறார் என்றால், இதை கொண்டு போ என்று மருமகளிடம் தந்து அனுப்புகிறார். இதை இந்த பெண் தன்னுடைய அம்மாவுக்கு கொண்டு செல்கிறார். ஆகவே பச்சை வேர்க்கடலை அது விளைந்த நிலத்திலிருந்து கணவனை பெற்ற அம்மாவின் மூலமாக தன்னுடைய அம்மாவுக்கு இந்த பெண் கொண்டு செல்லும் ஒரு காட்சி. இதில் பெருமையோடு என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். கவிஞரின் குறும்பு இதில் தென்படுகிறது. எங்களுடைய நிலத்தில் விளைந்ததை பார்த்தாயா, இந்தா நீ வைத்துக்கொள் என்று தங்களுடைய நிலத்தின் பெருமையை
தன்னுடைய மகனின் பெருமையை ஒரு மாமியார் தன்னுடைய சம்பந்திக்கு காட்டுகிற ஒரு காட்சியாகவும் இது இருக்கிறது. அதை இந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு செல்கிறாள். ஆக தன்னுடைய அம்மாவுக்கு கொண்டு செல்கிறாள். இதுவும் ஒரு நுண்ணிய உணர்வை இங்கே கடத்துகிறது. இடையில் பார்த்தீர்களேயானால் இங்கே பாட்டி வருகிறார். விடிகாலை உறக்கத்தை பயன்படுத்தி, இந்த பயன்படுத்தி என்ற சொல் இல்லை என்றால் இந்த கவிதையினுடைய நிறம் மாறி போயிருக்கும். விடிகாலை உறக்கத்தை பயன்படுத்தி ஒரு கிழவி தன்னுடையதை போல என்னுடைய பையோடு இறங்கி செல்கிறாள். இந்த கிழவி நைசா என்பதைத்தான் இவர் விடிகாலை உறக்கத்தை பயன்படுத்தி என்கிறார். கிழவி மெல்ல அந்த பையோடு இறங்கி போகிறாள். தூக்க கலக்கத்தில் கவனித்து விட்ட நான் பதற்றமடைந்து விட்டேன். இப்போது தூக்க கலக்கத்தில் இதை பார்த்ததும் இவள் பதற்றம் அடைகிறாள். எதற்காக பதற்றம் அடைகிறாள் என்றால், மாமியார் கொடுத்த அந்த அளவுக்கு அதிகமான நிறைய வேர்க்கடலை அம்மாவுக்கு கொண்டு போகிற போது வழியில் களவு போகிறதே என்று அவள் பதற்றமடையவில்லை. எதற்காக பதற்றம் அடைகிறாள் என்றால், யாரும் இடையிலே பாட்டியை பிடித்து விடக்கூடாது. இது உன் பை இல்லையே, இதோடு நீ இறங்குகிறாயே, அது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த பெண்ணுடையது அல்லவா என்று யாராவது பாட்டியை பிடித்து விட்டால் என்ன செய்வது? அதனால் ஏற்படும் அவமானம் இருக்கிறதே, அந்த பாட்டியால் அதை தாங்க முடியாது. முதுமை அவமானங்களை தாங்குகிற பருவம் இல்லை. நிச்சயமாக அந்த பாட்டியால் இதை தாங்க முடியாதே என்று பதற்றமடைந்து விட்டேன் என்று இந்த கவிதை முடிகிறது. இது மாமியாரிடமிருந்து ஒரு மருமகளுக்கு வந்து மருமகளிடமிருந்து தன்னுடைய அம்மாவுக்கு போக வேண்டிய ஒன்று ஒரு பாட்டி எடுத்துக்கொண்டு போகிறாள். அவ்வளவுதான். ஆனால் இதில் தான் எத்தனை உணர்வுகள்! ஒரு வேர்க்கடலை தான் என்று இறுதியில் நம்மை நினைக்க வைக்கிறதாக இந்த கவிதை இருக்கிறது. ஏனெனில் எல்லா பொருட்களை விடவும் மனிதர்கள் முக்கியம் இல்லையா? மனிதர்கள் பால் நாம் வைத்திருக்கிற அன்பும் கரிசனமும் முக்கியம் இல்லையா? இப்படி 3 பாட்டிகள் என்கிற இந்த ஒரு கவிதை 3 விதமான பாட்டிகளை நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, ஒரு சிறுமியின் பையை வாஞ்சையோடு வைத்து கொண்டு மிடுக்காக அமர்ந்திருக்கிற ஒரு பாட்டியை, தான் அமர்ந்திருக்கிற பேருந்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தன்னிடம் இருக்கிற சுண்டலை தர நினைக்கிற, ஆனால் ஏதாவது நினைத்துக் கொள்வார்களோ என்று அச்சத்தில் குறுகி போய் அமர்ந்திருக்கிற, ஓரமாக அமர்ந்திருக்கிற ஒரு பாட்டியை. அடுத்ததாக வேர்க்கடலையை ஒரு சிறு பிள்ளை போல, குழந்தைகள் திருட்டு மாங்காய் அடிப்பது போல ரொம்ப இயல்பாக தனக்கு பிடிக்குமே என்று, அல்லது தன் மகளுக்கு தருவதற்காக கூட இருக்கலாம், எடுத்துக்கொண்டு வேகமாக இறங்கி போகிற ஒரு பாட்டியை என்று 3 பாட்டிகளை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் கவிஞர் ஸ்ரீநேசன். எவ்வளவு அழகான அன்பு ததும்பும் உலகம் என்று நம்மை நினைக்க வைக்கிற இந்த கவிதைகளை எழுதியவர் ஸ்ரீநேசன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு அருமையான கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க com.radio@alagappa.university.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.